ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 11வது வரக்கூடியது கும்பராசி. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான விளைவிலிருந்து நீங்கள் தப்பித்து மீண்டு வர முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டையும் சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். ஆமாங்க, உங்களோட ராசி அதிபதி சனி பகவான், ராசிக்குரிய கடவுள் சனீஸ்வரன் மற்றும் சிவபெருமான் தான். உங்களோட வாழ்க்கையில் என்ன எப்பேற்பட்ட வேண்டுதல் இருந்தாலுமே அதை சிவபெருமானிடம் சனிக்கிழமையில் கோரிக்கையாக வைங்க. அது விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகத்துக்கும் தெரிவு பெற நீங்கள் நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி விரிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருக்கும். அதே போல் மாசி மாதம் முடிஞ்சிருச்சு, இப்போ பங்குனி மாதம் தொடங்கிருச்சு இல்லையா? இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மாசி மாதம் முடிஞ்ச நிலையில் பங்குனி மாதம் இப்போ தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது தமிழ் மாதத்தில். அது ஏன் அப்படின்னு கேட்டால், சூரிய பகவான் தன்னோட குருநாதர் பிரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் அவர் கற்ற பாடத்தை எல்லாமே தன்னோட குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் தாங்க இந்த பங்குனி மாதம். அது மட்டும் இல்லாமல் பரவலாக இந்த மாதம் பாருங்கள், தேர்வு நடைபெறுவது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். இதுவரைக்கும் ஒரு மனிதன் சம்பாதிச்ச சம்பாத்தியம், அதற்கான வருமானம், வரிகள், செலவுகள், சேமிப்பு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கணக்கு பார்க்கும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கும். 12வது மாதமாகி இந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழாவுமே ரொம்பவும் சிறப்பாக இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு பெருவிழா தான். ரொம்பவுமே விசேஷமான மாதம் இது. ஏன்னா இந்த மாதத்தில் ராமநவமி, வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம் அப்படின்னு இந்த மாதத்தில் தெய்வ திருமண மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பான பல தெய்வங்களின் திருமணம் இந்த மாதம் நடைபெற்றிருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க பங்குனி மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா, கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி இப்போ விலகுது. மேலும் காது, மூக்கு, தொண்டை, வாய் பாகங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பாதிப்புகள் வரக்கூடும். கால் தொடர்பான விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதிகமாக வெயிட் தூக்கிறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, இதெல்லாமே நீங்கள் தவிர்க்கணும். வாகனங்கள் தொடர்பான விஷயத்துலையுமே உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தெய்வ மார்க்க பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். குருமார்களை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொடர்ச்சியாக இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும். ஆனால் உடல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்தி சேரும். வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே அனுகூலமான வாய்ப்பில் முடியும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்துங்க. திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும். சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் புதிய வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் வரும். பழைய நண்பர்கள், உறவினர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை வரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் இது எல்லாமே நீங்கிடும். பொதுவாக உங்களோட நண்பர்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை, சண்டை நின்றது, பிரிஞ்சிருந்தால் கூட அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி இப்போ நீங்கள் ரொம்பவுமே பரஸ்பரத்தோடு இருப்பீங்க. உறவினர்கள் விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள், சண்டை, சச்சரவுகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி நிவர்த்தியாகிடும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் இந்த சளி, வீசிங் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். வாகன அமைப்பு, புதிய முயற்சிகள் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும்.
இளைய பருவத்தினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏற்றம் தரும். ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய விஷயத்துலங்க தொட்டது துலங்கும். யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரித்து காணப்படும். வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றமே பிறக்கும். தாய் வழி, தந்தை வழி உறவு மேம்படும். எதிர்பார்க்காத அனைத்து விஷயத்திலுமே ஏற்றம் உண்டாகும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லையுமே ஏற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும். தொழில் ரீதியான விஷயத்தை பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அற்புதமான வகையில் ஏற்றம் பிறக்கும். செல்வாக்கு கூடுவதை கண்கூடாக காமிங்க. பூமி விஷயத்தில் அற்புதமும் சந்தோஷமும் உண்டாகும். சுப காரியங்களை தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லது. சுப காரியங்களை நடத்தி முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சி, பணவரவு, புதிய தொழில், குடும்பத்தில் சந்தோஷம், இது எல்லாமே பிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நரசிம்மர் வழிபாடுமே ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுக்கும். எதிரிகள், சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த தொழில்காரர்களாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த மாதம் உங்களோட சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உண்டாகும். அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் அமையும். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். பகைவர்களை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உடல்நலம் சீராக இருக்கும். வருமானம் சீராக இருக்கும். உங்களோட பெருந்தன்மையை எல்லோரும் பாராட்ட போகிறாங்க. குடும்பத்தில் வேணால் தவிர்க்க இயலாத சகோதரிகள் அவங்களுக்காக நீங்கள் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை தவிர்க்க முடியாமல் வரும். பொருளாதார பலம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். ஒரு சேமிப்புமே கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கும். எவ்வளவு செலவு வந்தாலுமே அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வருமானம் இருக்கும். அரசாங்க உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்களோட ஆசை ஒன்றொன்னா நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. இந்த மாதம் திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். சில நேரத்தில் கொஞ்சம் வேலை இழுபறியாக கூட இருக்கலாம். உங்களோட காரியங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாகன பராமரிப்புக்காக செலவு வரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே எச்சரிக்கையோடு செயல்பட்டால் வணிகத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். எதே ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுறது நல்லது. மற்றவங்க கிட்ட பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு விரும்பி இடமாற்றங்கள் உண்டாகும். சக ஊழியர்களின் ஆதரவாலும் நட்பாலும் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். மற்றபடி உங்களோட வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செஞ்சீங்கன்னா பிரச்சனைகளை பெரும்பாலான அளவுக்கு நீங்கள் தவிர்க்க முடியும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெற முடியும். ஆனால் அதன் முழு பயன்களையுமே அனுபவிக்க இயலாத சூழ்நிலை வரலாம். மனம் தளராமல் எதிரிகளை சமாளிங்க. கடினமான வேலைகளும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. இதனால் புதிய பொறுப்புகளையும் பெற முடியும். பயணங்களால் நன்மை உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் பெற முடியும். சக கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு கிடைக்கும். ரசிகர்களால் கடினமாக உழைச்சா உங்களோட முழு திறமையுமே நீங்கள் வெல்ல முடியும். வருமானமும் சீராக இருக்கும். பெண்மணிகள் மன நிம்மதியை காணக்கூடிய யோகம். தர்ம காரியத்திலையும் தெய்வ வழிபாட்டிலையும் ஈடுபடுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை துவங்க போகிறீங்க. மாணவிகள் உற்சாகமான மனநிலையில் கல்வியில் ஈடுபட போகிறீங்க. உடல் வலிமை பெறத்தக்க பயிற்சியில் மேற்கொள்ள போகிறீங்க. வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுங்க. விளையாட்டுகளில் வெற்றிகளை பெற முடியும். உங்களோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் படிப்படியாக உயரும். அதே போல் நீங்கள் தினமும் கூட சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். வருகிற காரியத்தடைகள், கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதிர்ஷ்டக்கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள், புதன், வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 7, 8, அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2. பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சாதகமான வகையில் பல கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளையுமே சிறப்பான பயன்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது எல்லா விதத்திலையுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.